ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த சர்ச்சை பார்க்க போகிறோம்னா, எந்த சர்ச் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்க்க போகிறோம்னா, ஹோம் சர்ச் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்க்க போகிறோம் மக்களே. நாகர்கோவிலில் ஹோம் சர்ச்சு நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஹோம் சர்ச்சு இருக்குது. விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோவிலில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹோம் சர்ச் இருக்குது மக்களே. சர்ச் டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒன்று இதில் வச்சுருக்காங்க. சர்ச்சுக்கு இந்த ரோடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்கள். நாங்கள் போகும்போதே நிறைய பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த இடத்துல நின்று எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னால் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னா அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல நின்று நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஃபுல்லாக வெளியே இருந்து கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை. அப்புறமா இங்கேருந்து சர்ச்சு ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இதுதான் லைட்ஸ். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகாக இருக்கு இல்லையா? ரியலாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைட்ஸாக இருந்தது. இதை பார்க்கும்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து சர்ச்சஸில் உள்ள லைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2024 கிறிஸ்மஸ் சர்ச் டெக்கரேஷன்ஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சங்கர் செந்து லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. இது மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஃப்ரெண்ட் பிளேசஸில் உள்ள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பியூட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். எந்தெந்த இடங்களில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்படிப்பட்ட வீடியோஸ், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. பார்த்தீங்களா, கீழே ஒரு பெல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. டோட்டலாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டு நேரம் இல்லையா, பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த காலேஜ் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் நானும் படித்தேன். ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு அதிக பழக்கமான ஒரு இடம். பார்த்தீங்களா, சிஎஸ்ஐ ஹோம் சர்ச் நாகர்கோவில். இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த சர்ச் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னோடய காலேஜையும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. பார்த்தீங்களா, டாப் டு பாட்டம் வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு லைட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தொங்க போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. இது நாங்கள் வெளியில் எடுக்கிறது. இன்னும்
காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் போகலை. போகும்போது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இது வெளியில் நின்று எடுத்த வீடியோஸ். நிறைய நேரம் வெளியே நின்று அப்படி பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இப்போ நம்ம சர்ச்சு காம்பவுண்டுக்கு உள்ளால போயிருக்கோம் பார்த்தீங்களா. டிசம்பர் டைமில் வெக்கேஷன் இருக்கும்ல, நிறைய பேர் வேறு இடங்கள்லேருந்து ஊருக்கு வருவாங்க. இதுதான் சர்ச்சு பார்த்தீங்களா. நிறைய பேர் நிறைய இடங்கள்லேருந்து ஊருக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இருப்பாங்க. வேறு இடங்களுக்கு போய் ஹாப்பியாக நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நினைக்கணும், வேறு இடத்துக்கு அவுட்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷுவராக லைட்ஸ் பார்க்குறதுக்காக நிச்சயமாக வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்ஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் சர்ச்சஸுக்கு போனீங்கன்னா லைட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சர்ச்சில் இருந்து சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தோன்னா ரியலாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஜீசஸ் கிறிஸ்ட் நம்ம எல்லாரோட உள்ளங்கள்லேயே வந்து நமக்கு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். சர்ச் இப்போ நம்ம நடந்து சர்ச் பக்கத்தில் போகிறோம். அங்கே வந்து ஒரு சைடில் உள்ள லைட்ஸ் எல்லாமே ஃபீஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஒர்க் ஆகலை. அது அப்படியே இருந்துச்சு. ஃபுல் லைட்ஸுமே எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் ஆகிருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து லைட்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. அங்கே கூட சர்ச்சு ஸ்டெப்ஸில் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் உட்காந்தோம். இப்போ பாருங்கள், நானும் உட்கார போகிறேன் பாருங்கள். சர்ச்சு ஸ்டெப்பில் கொஞ்ச நேரம் நானும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய நேரம் தாண்டி தான் வெளியே வந்தோம். பார்த்தீங்களா, நானும் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன். இந்த வருஷம் நம்ம புதிய வருஷம் 2025 இருக்கிறோம். இந்த ஜனவரி மந்தில் ஜனவரி ஃபஸ்ட்டு மந்தில் இருக்கிறோம். வருஷம் ஃபுல்லாக நமக்கு எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கடவுளோட ஆசீர்வாதம் எப்போதும் எல்லாருக்கும் இருக்கட்டும். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி மக்களே. பார்த்தீங்களா, ஒவ்வொரு சர்ச் லைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள்.
டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.